கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பாட்டில் நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் ஒரு கிராமத்துக்கு வந்துட்டாங்க. அங்கே அவங்க ஏதோ குடிக்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அதை வாங்கி குடிச்சிட்டாங்க. பார்த்தா அது ஏதோ ஒரு போதை கொடுக்குற ட்ரிங்கு போல். அது தெரியாமல் அவங்க ரெண்டு பேரும் அதை குடிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோவோட பேச்சுவார்த்தைலாம் மாறுது. ஹீரோயினியை பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கான், என்னோட மயூரா அப்படின்னு. இவ அதை கேட்டுட்டு வெக்கப்பட்டு, என்னது உங்களோட மயூராவா, நீங்கள் இது மாதிரிலாம் சொல்லி எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா, இன்னொரு தடவை சொல்லுங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும், என்னோட மயூரா நீ எப்போதுமே எனக்கு மட்டும் தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஹக் பண்ணி நின்றுட்டு இருக்காங்க. ஸோ இதை தூரத்துலேருந்து அவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டாங்க. அவங்களோட கண்ணில் இவங்க ரெண்டு பேரும் பட்டாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஜாலியாக டான்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க ரெண்டு பேரும் தூரத்துலேருந்து பார்த்துட்டு கையோட வில்லெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க போல். அதை வச்சு நம்ம ஹீரோவை தாக்க பார்க்குறாங்க. அம்புமே அப்படியே அவனை நோக்கி தான் வந்துட்டு இருக்கு. டக்குன்னு நம்ம ஹீரோயினி கவனிச்சுட்டு இந்த பக்கம் இழுத்துடுறா. அவள் போதையில் தான் இருக்கா, பட் இருந்தாலுமே புருஷங்காரனை காப்பாற்றிடுறா சரியான நேரத்தில். அதுக்கப்புறம் டான்ஸை போட்டு அங்கேருந்து கிளம்பி ஓடி வந்துக்கிட்டு இருக்கா. இவனும் பின்னாடியே ஓடி வந்துட்டு இருக்கான். அப்போ அவளை பிடிச்சி வச்சுட்டு, இந்த உலகத்திலே நீ தான் ரொம்ப அழகான பொண்ணு மயூரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளோட கண்ணத்துலேயுமே, அதாவது அடிப்பட்ட அந்த இடத்துல கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவளுக்கு சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு பக்கம் அவளுக்கு தோணுது, கேட்குறா, என்ன நீங்கள் என்ன அழகுன்னு சொல்கிறீங்களா, ஆனால் என்னோட இந்த அழகான முகத்தை தான் நீங்கள் செதைச்சிட்டிங்களே, எதுக்காக ஓம்கார் இப்படி பண்ணீங்க, நம்ம ரெண்டு பேருக்கு நடுவில் எல்லாமே நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, நீங்களும் என்னை காதலிச்சிங்க, நானும் உங்களை அளவுக்கு மீறி காதலிச்சேன், அப்படி இருக்கும் போது என்ன நீங்கள் காதலுங்கிற பேரில் அந்த கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சுட்டு என்னை கொடுமைப்படுத்தினதெல்லாம் சரியே இல்லை, ஏன் ஓம்கார் இப்படிலாம் பண்ணீங்க, எதுக்காக என்னோட முகத்தை இப்படி ஆக்குனீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இவ கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டுகிட்டே இருக்கா. அவனால் என்ன பதில் சொல்கிறதுனே தெரில, அப்படியே முழிச்சிக்கிட்டு இருக்கான். நான் உங்ககிட்ட தான் கேட்டுட்ருக்கேன், எதுக்காக ஓம்கார் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டுட்ருக்கா. தெரியல மயூரா, நடந்தது எதுவுமே எனக்கு தெரிஞ்சு நடக்கல, அது எல்லாமே என்னையே அறியாமல் ஏதோ ஒரு கோவத்தில் தான் அப்படிலாம் நடந்துச்சு மயூரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கும் போது கூட அவள் தூரத்துலேருந்து அம்பு விட்டுட்டு இருக்கா. இவனோட முதுகில் போய் குத்திடுது. டக்குன்னு ஷேக் ஆகுறான். என்னாச்சு ஓம்கார்னு கேட்டால், தெரியல என்னோட பின்னாடி ஏதோ இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னதும் அந்த அம்பை எடுத்து பார்க்குறா. அதில் எதுவுமே இல்லை. அதாவது இவனோட முதுகில் தானே குத்திச்சு, அப்போ அவனுக்கு ரத்தம் வந்திருக்கணும் இல்லையா, ரத்தம் எதுவுமே வரல. அப்புறம் இந்த அம்பு எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த தடவையும் இவன் மிஸ் ஆகிட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கே இவங்க கோவப்பட்டுட்ருக்காங்க. அப்புறம் இந்த அம்மையை மேலே குத்தி இருக்கு, ஆனால் எனக்கு ரத்தமே வரலையே, அப்புறம் வலிக்கும் இல்லையே, ஏன் அப்படிங்கிற மாதிரி கேட்டால், அதுவா, அதுக்கு காரணம் நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. என்ன பண்ணியிருக்கானா நம்ம ஹீரோயினி, அந்த போதையாக இருக்கிற டைமில் கூட புருஷனை சேஃப்டி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக டான்ஸ் ஆடும்போதே அம்பு வந்துச்சு இல்லையா, அதை அவள் கவனிச்சிருப்பா. ஸோ அதனால் புருஷனோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் தான் அங்கே இருக்கிற ஒரு ஜாக்கெட் எடுத்து அவனை போட்டுக்க சொல்லியிருப்பா. அது சும்மா யதார்த்தமாக போட்டு விட்டாளா, இல்லை அவனோட உயிரை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக போட்டு விட்டாளா என்னன்னு தெரியல. ஸோ அதுதான் இப்போ இவனோட உயிரை காப்பாற்றிருக்கு. அப்புறம் அம்பு குத்தி தான் ஒன்றும் ஆகலை இல்லையா. ஸோ அந்த ஜாக்கெட்டை கழட்டி தூக்கி தூர வீசிட்டு இருக்காங்க. அது இவங்க மேலேயே பட்டுருது. உடனே அங்கேருந்து கிளம்பி ஓடி போயிடுறாங்க, யாரும் பார்த்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இப்போ நைட் ஆகிடுச்சு. ரெண்டு பேரும் நல்ல போதையில் இருக்காங்க இல்லையா. ஸோ ரெண்டு பேரும் மாறி மாறி சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒருத்தருக்குள்ளே என்ன நடக்கணுமோ அது இப்போ இங்கே நடந்துருது. ஸோ ஒருவேளை அவங்க ரெண்டு பேரும் மனசால மட்டும் இல்லை உடலாலையும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் மார்னிங் ஆகிடுச்சு. காலங்காலத்தில் இந்த பையன் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது மயூரா இவ்வளோ நெருக்கமாக இருக்கிறத பார்த்துட்டு பயந்து போய்ட்றான். அது அவளோட முகத்தை பார்த்துமே, நான் எப்படி இவ கூட இவ்வளோ பக்கத்தில் இருக்கேன் அப்படின்னு நைட்டு என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். பட் அவனுக்கு எதுவுமே ஞாபகத்தில் இல்லை. சரி, அவன் முழிக்கிறதுக்குள்ளே நம்ம இங்கேருந்து கிளம்பி போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எழுந்திரிச்சிட்டு இருக்கான். அப்போ தான் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவளுக்குமே முழிப்பு தெரியுது. ஸோ அவளுமே எழுந்திரிச்சிட்டா. எதிர்த்தாப்புல பார்த்தா புருஷங்காரன் நின்றுட்டு இருக்கான். அவளுக்குமே நைட்டு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற எதுவுமே ஞாபகத்தில் இல்லை. அப்புறம் அங்கே இருக்கிறவங்க இவனோட ஃபோனை எடுத்து வச்சுருப்பாங்க போல். ஸோ அதை கொண்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதில் பார்த்தா அம்மா ஃபோனை அடிச்சுட்டே இருந்திருக்காங்க. ஸோ திரும்ப கால் பண்ணுறதுக்கு நெட்வொர்க்கும் இல்லை போல். இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான், உன்னால தான் நான் இங்கே மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் திட்டினா, அவளும் பதிலுக்கு திட்டுறா. நான் என்ன பண்ண, அவங்களோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சதுனால தான் நான் அவங்களை இங்கேயே இருக்க வச்சேன், இதில் நான் என்ன பெருசாக தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் கரெக்டாக ஃபேமிலியுமே அங்கே வந்துடுறாங்க. உடனே அம்மா பையனை கட்டி பிடிச்சிட்டு, நீ நல்லா இருக்கீலப்பா, உன்னோட உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு பண்டிதர் சொன்னார். உடனே நான் பயந்துட்டு இங்கே வந்துட்டேன் உன்னை தேடி. இப்போ உன்னை பார்த்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு நிம்மதியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் மருமக கிட்ட மாமனாருமே விசாரிச்சுட்டு இருக்காரு, நீ எப்படிமா இருக்க, நல்லா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. ஸோ இதை பார்த்துட்டு மாமியாருக்கு கோவம் வந்துடுது. உடனே ஒன்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கீழே கிடக்கிற கம்பை எடுத்து மருமகளை போயிட்டு அடிக்க போகிறாங்க. அம்மா என்ன பண்ணுறீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு குறுக்க போயிட்டு தடுத்துறான். என்னப்பா எதுக்காக என்னை தடுக்கிற, இவளால் தான் அவனோட உயிருக்கு ஆபத்து, இவளை கொண்டா எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவமாக கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவனோ விடுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கம்பை தூக்கி தூர போட்டுறான். அதுக்கப்புறம் அவனுக்குள்ளேயுமே தோணுது, நான் எதுக்காக மயூராவை அடிக்க வரும்போது தடுத்தேன், அவளை தான் நான் ரொம்ப வெறுக்கிறேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அப்புறம் அம்மாவோ பையன்கிட்ட ஒரு தகடை கொடுத்துட்ருக்காங்க.
இருக்காங்க. இதை நீ உன் கூடயே வச்சுக்கோ, இது உன்னோட உயிரை காப்பாற்றும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. ஆனால் என்னோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராதுமா, அப்படியே வந்தாலும் அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் ஹீரோயினியை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அவளோ இவனை எப்படி கொல்லான்னு தானே சொல்லிட்டு திட்டம் போட்டுட்டு இருக்கா. அதனால வாப்பா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருந்தா இவளோ இன்னும் ஹனிமூன் முடியவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. என்ன பேசிட்டு இருக்கு நீ, என் பையனோட உயிர் ஆபத்தில் இருக்கு, உனக்கு இந்த நேரத்தில் ஹனிமூன் கேட்குதா அப்படின்னு மாமியார் வேற திட்டிட்டு இருக்காங்க. அப்போ இவனும் சொல்கிறான், ஆமாம்மா நானும் இவளும் ஹனிமூன் கொண்டாடுறதுக்காக தானே இங்கே வந்தோம், அப்படி இருக்கும்போது பாதிலே கிளம்பி போகிறதுலாம் சரியாக வராது, நீங்கள் எல்லோரும் கிளம்பி போங்க, நான் ஹனிமூனை கொண்டாடிட்டு தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பொண்டாட்டியை வெறுப்பேற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதனால் பார்த்து பத்திரமா இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோயினி பின்னாடியே வரேன்னு சொல்கிறா. ஆனால் ஒன்னெல்லாம் என்னால் கூட்டிகிட்டு போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெண்டாவது பொண்டாட்டி மட்டும் கூட்டிகிட்டு போகிறான் ஒரு ஹோட்டலுக்கு. அங்கே போன உடனே அவன் ரூம் பார்க்கறதுக்காக போனால் இவன் என்னடானா காதலனா இங்கேயுமே வர சொல்லியிருப்பா போல. அவன் கூட அடுத்து ஓம்காரை எப்படி கொள்ளலாம் வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கா. ஸோ இப்படி பேசிகிட்டு இருக்கிறத தூரத்துலேருந்து நம்ம ஹீரோயினியும் கவனிச்சிட்டா. ஸோ அவளுக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு இவ தான் வந்து தன்னோட புருஷனை கொல்றதுக்கு பிளான் போட்டிருக்கா அப்படிங்கிற விஷயமே. அதாவது சொத்துக்கு ஆசைப்பட்டு தான் இவ ஓம்காரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாளா, அது தெரியாமல் ஓம்கார் இவளை முழுசாக நம்புறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சு இருக்கா. அப்புறம் கிளம்பி ரூமுக்குமே போயாச்சு. அங்கே போனதுக்கப்புறம் கூட நம்ம ஹீரோ திரும்ப நம்ம ஹீரோயினியை பற்றியே தான் யோசிச்சு இருக்கான். வந்தது ஹனிமூனுக்கு ரெண்டாவது பொண்டாட்டி கூட, ஆனால் இவனோட சிந்தனையில் முதல் மனைவியோட நினைவுகள் தான் இருக்குது. அப்பன்னு பார்த்தா அவள் வேற புதுசாக ஏதோ சாரி உடுத்துட்டு வந்திருப்பா போல். இங்கே பாருங்க ஓம்கார்னு சொல்லிட்டு கூப்பிட்டு காமிச்சிக்கிட்டு இருக்கா. அவனும் திரும்பி பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா எதிர்த்தாப்புல நம்ம மயிரா வந்து நின்றுட்டுருக்கா. ஸோ எங்கே போனாலும் இவ கூட ஒரே இம்சையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். என்ன ஓம்கார் பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ கேட்டுட்டு இருக்கா. அட நான் ஒன்றும் சொல்லலை, உனக்கு பின்னாடி அந்த மயிரா நிற்கிறா, திரும்பி பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவ பார்த்துட்டு பயந்து போயிடுறா. ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? இந்த உலகத்துல நீங்க தான் ரொம்ப லக்கியான பர்சன் ஓம்கார். ஏன்னா ஒரே நேரத்துல 2 மனைவி கூட ஹனிமூனுக்கு வந்திருக்கீங்கல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு நக்கல் அடிச்சிட்டு இருக்கா. அவனோ டென்ஷன் ஆயிட்டு அவளை ரூமை விட்டே துரத்தி விட்டுறான். பார்த்தா திரும்ப யாரோ டோரை தட்டுற சத்தம் கேட்குது. மயிரா ஒன்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்றான். பார்த்தா அங்க வெயிட்டர் தான் வந்திருக்கான் போல. நீங்க கேக் ஆர்டர் பண்ணீங்க, அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு. கேக் நாங்கள் எதுவும் ஆர்டர் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் முழிச்சிட்ருக்காங்க. அப்புறம் அந்த கேக்கை பார்க்கும்போது நல்லா இருக்குது. ஸோ அதனால் ஆமாம் நான் தான் ஆர்டர் பண்ண ஓம்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை உள்ளேயுமே கொண்டு வர சொல்லிட்டா. ஆக்சுவலி இந்த கேக்கை இந்த ரூமுக்கு கொடுத்து விட்டதே நம்ம ஹீரோயினி தான். அது தெரியாமல் அவள் வந்து கேண்டில்ஸை பற்ற வச்சுக்கிட்டு இருக்கா. பார்த்தா அதுலேருந்து நிறைய புகை வந்துட்டுருக்கு. அதனால் ஃபயர் அலாரம் ஆன் ஆகிடுச்சு. நம்ம ஹீரோயினி ரூமுக்கு வெளியில் தான் நின்றுட்டுருக்கா. ஸோ இந்த சத்தம் அவளுக்குமே கேட்டுட்ருக்கு. என்ன பண்ணிகிட்ருக்கு நீ, அதை ஆஃப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கான். உடனே இவளுக்கு தெரிஞ்சு போச்சு மயிரா தான் இந்த கேக்கை அனுப்பி போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மயிரா எதுக்காக தான் இப்படி பண்றானே தெரியல. அவ நம்மளோட ஹனிமூனை கெடுக்கிறதுக்காக தான் திரும்ப நம்ம பின்னாடியே வந்துட்டு இருக்கா. அவ அந்த காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டா இல்லையா, அப்பவே அவ செத்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் வாயை மூடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் கோமா கத்திக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த சவுண்டு நம்ம ஹீரோயினிக்குமே கேட்கத்தான் செய்யுது. இன்னொரு வார்த்தை நீ என்னோட மயிராவை பத்தி ஏதாவது பேசுனேன்னு வச்சுக்கேன், அப்புறம் அவ்வளோதான் ஒன்று அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திட்டிட்டு அங்கேருந்து வெளியே வரான். பார்த்தா நம்ம ஹீரோயினி அங்கதான் நின்று ஒட்டு கேட்டுட்டு இருந்தா. டக்குன்னு கால் ஸ்லிப்பாகி கீழே விழ போறா. அவன் வந்து பிடிச்சிடுறான். 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவ்வளோ தூக்கி அந்த பக்கமாக விட்டுட்டு அவன் பாட்டிக்கு கோமா கிளம்பி போயிட்டு இருக்கான். மொத்த பிளானையும் அந்த மயிரா வந்து கெடுத்துட்டு இருக்காளே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. அந்த பக்கம் நம்ம ஹீரோயினுமே புருஷங்கார பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கா. ஒரு நிமிஷம் நில்லுங்க, நான் சொல்றதை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவனும் நிற்க மாட்டேங்கிறான். ஒரு இடத்துல அவனை போய் ஸ்டாப் பண்ணிட்டு நான் சொல்றதை கேளுங்க ஓம்கார், உங்களோட உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னா அவன் என்னடானா அங்கே இருக்கிற தண்ணி அவளோட மூஞ்சில தெளிச்சு விட்டுட்டு திரும்பவும் கோமா கிளம்பி போயிட்டே இருக்கான். அட ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேட்டா என்ன, இவர் எதுக்காக என் மேலே இவ்வளோ கோவப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பின்னாடியே போயிட்டு இருக்கா. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்களா நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டு தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.